திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா டிசம்பர் 1ஆம் தேதி துவங்கி 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. டிசம்பர் 13ஆம் தேதி அதிகாலை பரணி தீபமும் அன்று மாலை மலை மீது மகா தீபமும் ஏற்றப்பட உள்ளது. தீப திருவிழாவின் சிறப்பு அம்சங்கள், புராண பின்னணி என்ன? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடும் தவம் மேற்கொண்ட அன்னை பார்வதி தேவி கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி நாளில்தான் இறைவனது இடப்பாகத்தை பெற்றாள். அப்படி ஈசன் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தந்த தலம் திருவண்ணாமலை என்கிறது அருணாச்சல புராணம். மகாவிஷ்ணு பிரம்மா இருவருக்கும் ஜோதி பிழம்பாய் சிவபெருமான் காட்சியளித்த நாளாக கருதப்படுகிறது. முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களின் நினைவாகவும் இவ்விழா கொண்டாடப்படுகிறது. மகாபலி சக்கரவர்த்தி ஆணவத்தால் உடலில் பெற்ற புண்கள் குணமாக நெய் தீபம் ஏற்றி வந்தார். கார்த்திகை தீபத்தன்று நெய் தீபம் ஏற்றிய போது மகாபலியின் புண்கள் குணமாகின. அது முதல் திருக்கார்த்திகை அன்று தீபம் ஏற்றும் வழக்கம் ஏற்பட்டதாகவும் கருதப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள முதன்மையான முக்தி தலங்களில் ஒன்றாகவும் ஆன்மீக பூமியாகவும் விளங்குவது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில். இது சித்தர்கள் பூமி என்றும் சிவனே மழையாக அமர்ந்திருப்பதால் கைலாயத்திற்கு இணையான தலம் என்றும் பக்தர்களால் போற்றப்படுகிறது. திருவண்ணாமலையில் வருடத்தின் 365 நாட்களும் பக்தர்கள் கிரிவலம் செல்வது வழக்கம் என்றாலும் பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் செல்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவது வழக்கம். திருவண்ணாமலை என்றதுமே நினைவிற்கு வருவது கோவிலுக்கு பின்புறம் இருக்கும் 2668 அடி உயர மழையும், அதை சுற்றி 14 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் பாதையில் வலம் வந்து செய்யப்படும் கிரிவல வழிபாடும் தான். திருவண்ணாமலையில் மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்வார்கள் என்றாலும் வருடத்திற்கு ஒருமுறை கார்த்திகை மகா தீபத்தன்று நடைபெறும் கார்த்திகை தீப திருவிழா மிகவும் விசேஷமானதாகும். மற்ற மாதங்களில் வரும் பௌர்ணமியை விட கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமி மிக மிக விசேஷமானதாகும். இந்த நாளில்தான் ஜோதி வடிவமாக பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் ஈசன் காட்சி கொடுத்ததாகவும், இதனை கொண்டாடும் விதமாகவே ஆண்டுதோறும் திருவண்ணாமலை மலை மீது மகாதீபம் ஏற்றப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நாளில்தான் ஜோதி வடிவமாக பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் ஈசன் காட்சி கொடுத்ததாகவும், இதனை கொண்டாடும் விதமாகவே ஆண்டுதோறும் திருவண்ணாமலை மலை மீது மகாதீபம் ஏற்றப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இறைவனை ஜோதி வடிவமாக வழிபடும் நாள் என்பதால் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். கார்த்திகை தீபம் எப்போது? திருவண்ணாமலை தலத்தை நினைத்தால் மட்டுமல்ல, கார்த்திகை மகா தீபத்தை தரிசித்தாலும் மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம். திருவண்ணாமலை மலை மீது தீபம் ஏற்றிய பிறகுதான் வீடுகளில் தீபம் ஏற்றும் வழக்கமும் உள்ளது. இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருவிழா எப்போது நடக்கிறது? செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்ன? திருவிழாவில் கலந்து கொள்ள ஆன்லைனில் டிக்கெட் எப்படி புக் செய்வது என்ற விவரங்களை இங்கு தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆண்டு திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா டிசம்பர் 1ஆம் தேதி துவங்கி 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. கார்த்திகை தீப திருவிழா டிசம்பர் 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி உள்ளது. விழாவின் முக்கிய உற்சவங்களில் ஒன்றான மகா தேரோட்டமும் நடைபெற உள்ளது. டிசம்பர் 13ஆம் தேதி அதிகாலை பரணி தீபமும் அன்று மாலை மலை மீது மகா தீபமும் ஏற்றப்பட உள்ளது.
இதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்றும் வருகிறது. இது குறித்த ஆய்வு கூட்டம் சமீபத்தில் மாவட்ட கலெக்டர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல முக்கிய தகவல்களை வெளியிட்டார். அதாவது, கார்த்திகை தீப திருவிழாவுக்கு வரும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதி அனைத்தும் செய்து தரப்படும். இந்த ஆண்டு திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவை காண 35 லட்சம் பக்தர்கள் வரை வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதிகள் செய்து தரப்படும். மருத்துவ வசதிகளும் செய்து தரப்படும். கோவிலுக்குள் 3 மருத்துவ குழுக்கள் இருப்பார்கள். தேர் வெள்ளோட்டம் மற்றும் தேரோட்டத்தின் போது முற்றிலுமாக மின்சாரம் துண்டிக்கப்படும் என தெரிவித்தார். கார்த்திகை தீப திருநாளான டிசம்பர் 13ஆம் தேதி ஏற்றப்படும் பரணி தீபத்தை காண கோவில் உள்ளே 7500 பேருக்கும், மாலையில் மகா தீபத்தை காண 11500 பேருக்கும் அனுமதி வழங்கப்பட உள்ளது. மலையின் உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபத்தை தரிசிக்க 2000 பேருக்கு மட்டுமே மலையேற அனுமதி வழங்கப்படும். உடல் பரிசோதனை அடிப்படையில் அனுமதி சீட்டுகள் வழங்கப்படும். இது தவிர கட்டளைதாரர்கள் மற்றும் உபயதாரர்கள் 5200 பேருக்கு பரணி தீபத்தை காணவும் 8000 பேர் மகா தீபத்தை காணவும் அனுமதி வழங்கப்படும் என கூறினார். பரணி தீபத்தை காண 500 பேருக்கும், மகா தீபத்தை காண 1100 பேருக்கும் ஆன்லைனில் அனுமதி வழங்கப்படும். பிறகு பரணி தீபம், கார்த்திகை தீபம் ஆகியவற்றை நீங்கள் காண விரும்பும் தரிசனத்தை குறிப்பிட்டு அதற்கான கட்டணத்தை செலுத்தி அனுமதி டிக்கெட்டை பெற்றுக்கொள்ளலாம். பரணி தீபத்தில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் அதிகாலை 2:30 மணிக்கும், மகா தீபத்தில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் பகல் 3:30 மணிக்கும் டிக்கெட்டில் குறிப்பிட்டுள்ள இடத்தில் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.